பிரைஸ் எல்லாம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஸோ தேவ தூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிற இந்த வார்த்தைகளில் நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு வார்த்தை அங்கு சொல்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். மேங்கர், அதாவது அது தீவன தொட்டி, மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிற அந்த தொட்டியில் துணியில் சுற்றி ஜீசஸை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்றான். ஸோ இந்த வார்த்தையில் இந்த அடையாளம் தீவன தொட்டியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்தது அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமாக அந்த தேவதூதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடையாளம். ஸோ ஜீசஸை இயேசு கிறிஸ்துவை துணிகளில் சுற்றி மாட்டோட தீவன தொட்டியில், மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிற அந்த தொட்டியில் வைக்கிறாங்க. அது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது மானிட இனத்திற்கு. இன்றைக்கு அதை நம் ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பலவிதமான வியாதிகள், நோய்கள் மனுஷனை கொண்டு கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய்கள், இன்னும் கேன்சர் போன்ற கொடூர வியாதிகள், இன்னும் அதிகமாய் விதவிதமான நோய்கள், பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே மனிதனுடைய சரீரத்தை கெடுத்து அவனை மரணத்திற்கு நேராக கூட்டி செல்கிறது. ஸோ மருந்துகள், ஏகப்பட்ட மருந்துகள் இன்றைக்கி மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்ற சாப்பாடே இன்றைக்கி விஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் சுவாசிக்கிற காற்றிலிருந்து, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷமாக இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஸோ இந்த நாட்களில் விசேஷமாய் இது நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, ஸோ வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் வாசமாக இருக்கிறார். அவர் அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஜீவ அப்பம். ஸோ அவர் ஜீவனை தரக்கூடிய அப்பம், உணவாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு உணவை நாம் ஏன் எடுத்துக்கொள்கிறோம்? மாம்சத்தில் சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோன்னா, அந்த சாப்பாடை நாம் உட்கொள்ளும் பொழுது அதிலிருந்து இருக்கிற எல்லா எனர்ஜியும் நம்மளுடைய பிளட்டில் கலந்து அதுதான் நமக்கு ஜீவனை தருகிறது. நம்ம அன்றாட வேலைகளை செய்வதற்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இன்றைக்கு மனித இனம் நம்ம எதை நம்புகிறோம் அப்படின்னா டயட். ஸோ விதவிதமான டயட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா கெடுதல் அப்படின்னு மனிதன் இன்றைக்கு உணவை தேடி தேடி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்காக ஆர்கானிக் ஃபுட்டு, ஸோ டயட்டு, பலவித டயட், இது மாதிரியான காரியங்களை நம்ம நிறையா எடுக்கிறோம். நல்லது தான். ஆனால் அதை விட முக்கியமானது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்கிறான்னு சொல்லப்படுகிறது. ஸோ வார்த்தையாகிய இயேசுவை நாம் எந்த அளவுக்கு உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை பார்க்க முடியும். ஸோ அந்த வார்த்தை பற்றி சொல்லும் பொழுது நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 வசனத்திலிருந்து படிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். ஸோ பாருங்க, இந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் காத்து கொள்ளும் பொழுது அதுதான் நம்முடைய சரீரத்திற்கு அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவன். ஸோ ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை உலகம் சொல்லுது, நாமும் அதை கடைபிடிக்கிறோம். ஓகே தான். ஆனால் அதை விட முக்கியமானது பாருங்கள், இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. அதுதான் நமக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து அதை நாம் தியானிக்கிறவர்களுக்கு நம்மளுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுப்பதாக இருக்கிறது. ஸோ இது உலக பிரகாரமாக பார்க்குறப்ப அவங்களால நம்ப முடியாது. ஸோ வார்த்தையை நாம் இருதயத்திலும் ஆத்துமாவில் வைத்திருக்கும் பொழுது அது எப்படி சரீரத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இதை தான் அடையாளமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ அப்பத்தை, வார்த்தையாக இயேசுவை ஒரு மனிதன் ஆசையாய் தேடி உட்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளும் பொழுது அதுதான் உண்மையான ஆரோக்கியமாக இன்றைக்கு இருக்கிறது.
ஸோ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வியாதியை குறித்த ஒரு பெரிய பயத்துக்குள்ளே இருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு உடம்புல ஒரு கட்டி அப்படின்னா உடனே அது கேன்சராக இருக்குமோ? கேன்சர் என்ற ஒரு பொல்லாத பிசாசு அரக்கன் மனித இனத்தை இன்றைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறு குழந்தைங்களிலிருந்து வயதானவர்களை வரை ஒருவரையும் அது விட்டு வைக்கவில்லை. அது அதற்கான மருந்துன்ற முறையிலையும் மனுஷனுடைய சரீரத்தை அது ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நாட்கள் அதிகமாய் நாம் ஜீவனை தரக்கூடிய வார்த்தையாக இயேசுவை நாம் அதிகமாய் பேசவும், தியானிக்கவும், மற்றவர்களுக்கு அதை சொல்லவும், நம்முடைய இருதயத்தில் அதை காத்துக்கொள்ளவும், நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் அதிகமாய் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்னொரு வசனம் பார்த்தோம்னா, யோவான் 6 அவர் சொல்றாரு பாருங்க, 48 ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கே பாருங்க, இங்கே அப்பவே அவர் சொல்றார், நான் ஜீவ அப்பம். வனாந்தரத்துல மன்னாவை புசித்தவர்கள் மரிச்சு போனாங்க, ஆனா என்னை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் ஜீவனோடு. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படின்றத அங்கேயே ஆர்கியூமெண்ட் வருது. இன்னைக்கும் நம்ம அந்த சூழ்நிலை, அவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். ஏன் நம்மளால அதை விசுவாசிக்க முடியல? இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு மனிதனை கொல்லக்கூடிய எந்த வியாதியும் நம்முடைய சரீரத்தை தொடவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படியே சிறு பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொண்டு அதை நம் இருதயத்தில் காத்து கொள்ளும் பொழுது அது நம் சரீரத்திற்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. ஸோ ஜீவ அப்பம், அவர் அந்த அப்பம்ன்றது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு கொடுக்குறாரு. அதற்கு ஒரு அடையாளமாக தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த தீவன தொட்டில வைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய இரக்கத்தை நமக்காக ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கு நாம் தேடி தேடி மருந்துகளை சாப்பிட்றோம், விதவிதமான டயட் பிளான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த உணவை சாப்பிட்டா நல்லா அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணுறோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏன் நம் வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியல? ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கிறோம். நம்ம சபையும் கூட இதை நம்ம யோசித்து பார்க்கல. அப்போ நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஜீவ அப்பம். அன்றே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தீவன தொட்டியில பிதாவாகிய தேவன் நமக்காக அந்த குழந்தைய, அவருடைய செல்ல பிள்ளைய நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜீவனோடு பிழைத்திருக்கும்படி அவர் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பெரிய அன்பு இந்த அன்பு! அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து என்றாலே ஜீவன், வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் காத்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஸோ எந்த மருந்தும் எந்த உணவும் கொடுக்க முடியாத ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவர் யாருன்னா ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஸோ இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, அதுலேயே யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வார்த்தையாக இயேசுவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய எந்தவித பசியோ இல்லாமையோ பற்றாக்குறையோ எதுவும் வர முடியாது அப்படின்றார். ஸோ இதையெல்லாம் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் அவருடைய ஜீவனை நாம் சுமக்கிற நாம் உலகமே கொள்ளை நோக்கில் இருந்தாலும் விதவிதமான வியாதிகளுக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய சரீரத்தை அந்த வியாதிகள் தொட முடியாது. ஸோ இந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு ஆழமாய் விசுவாசித்து அதை உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சரீரத்தில் ஜீவனை பார்க்க முடியும். இன்றைக்கு வரக்கூடிய பெருகி இருக்கிற நோய்களின் மத்தியில் நாம் அந்த வார்த்தையாக இயேசுவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் நம்மளுடைய மெய்யான உணவாக இருக்கிறது. அதுதான் அவருடைய ரத்தம் தான் நமக்கு மெய்யான பானமாக இருக்கிறது. ஸோ அதன் மீது நாம் விசுவாசம் கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியும்.
ஸோ அவருடைய திருவிருந்தில் என்ன நடக்குது, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்கு கொடுக்குறார். ஸோ எவ்வளோ அழகாக நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்களேன். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததோடு மாத்திரம் இல்லாமல் அந்த திருவிருந்தை அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், நான் வரும் வரை என் மரணத்தை என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருடைய மரணத்தை நினைவு கூறுவது என்பது என்றால் என்ன, எனக்காக மரித்து அந்த சரீரம் சிலுவையில் பிற்கப்பட்டு அந்த கடைசி சொட்டு ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த திருவிருந்தை நம்முடைய கரங்களில் ஏந்தும் பொழுது நன்றி உணர்வோடு இது என்னுடைய ஜீவனுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், அந்த ரத்தம் அப்படின்றத நம்ம உள்வாங்கி அதை உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில் ஓடுவது மனுஷ ரத்தம் அல்ல, அது ஏசப்பாவுடைய ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள எப்படி வியாதிகளும் கொள்ளை நோய்களும் மரணத்தை கொடுக்கக்கூடிய கிருமிகளும் வர முடியும் என்ற அந்த ஒரு கேள்வியோடு அந்த ஒரு அறிவோடு ஆண்டவருடைய ரத்தம் என்னுடைய சரீரத்திற்குள் ஓடும் பொழுது இந்த உலகத்தின் எந்த வியாதிகளும், அது கேன்சராக இருக்கலாம், கொள்ளை நோயாக இருக்கலாம், பிபி இருக்கலாம், சுகரா, ஏதோ என் சரீரத்தை தொட முடியாது என்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசத்திற்குள் நாம் கடந்து சென்று அவரை அன்போடு நேசத்தோடு நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் வியாதியை மேற்கொண்ட வியாதி இல்லாத ஒரு பரலோகத்தின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸோ பரலோக ராஜ்யத்திற்குள் நுழையிறவர்களுக்கு ஒரு கேட்டகரி என்ன சொல்கிறாரு, ஒரு எலிஜிபிலிட்டி என்னன்னா, சிறு பிள்ளைகளைப் போல என் வார்த்தையை அப்படியே நம்புறவங்க தான் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் அப்படின்றார். ஸோ இந்த உலகத்தில் பரலோகத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் பரலோக ராஜ்யம். ஸோ இந்த உலகத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை என்றால் என்ன, அந்த இடத்துல வியாதிகள் மனுஷனை மேற்கொள்ள முடியாது. நான் பரலோக ராஜ்யத்திற்குள் உட்பட்டு இருக்கும் பொழுது இருளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்குள்ள எந்த இருளும் வர முடியாது. வியாதிகள், என் சரீரத்தை கெடுக்கிற வியாதிகள், பலவீனங்கள், பாவங்கள், வறுமை, மனிதனை கலங்கடிக்க செய்கிற எந்த விஷயமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஸோ அதை நான் வார்த்தையால் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் ஹெவன் அண்ட் எர்த் லைஃப் வாழணும். ஆனால் அதற்கு நமக்கு தேவை அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் அப்படியே நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸோ இயேசு நமக்காக பிறந்து அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம், பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிற காணப்படுகிற காணப்படாதவைகள் எல்லாம் அவருக்காக அவருக்கென்று உண்டாக்கப்பட்டதான். எல்லா சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டது அவர் மூலமாய். அப்படிப்பட்டவர் தன்னுடைய மகிமை விட்டு இறங்கி நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து ஒரு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அப்படிப்பட்டவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்து அந்த மாட்டோடைய தீவட்டி தொட்டியில் அந்த இடத்துல அதுக்குள்ள அவரை முன்னணியில் கடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்துருக்குறோம். எவ்வளோ பெரிய தேவன் எனக்காக ஜீவ அப்பமாக இறங்கி வந்து நான் அதை உண்பதினால் ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காக எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் அங்கே பண்ணியிருக்கார் பாருங்க. ஸோ அதற்கு முன்பாக மனிதனுடைய சாக்ரிஃபைஸ், நம்மளுடைய தியாகம், நம்மளுடைய ஊழியங்கள், நம்மளுடைய உபவாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கேற்ற கிரியையை அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான். ஸோ இந்த நல்ல தேவனை நான் நோக்கி பார்த்து இந்த கிறிஸ்மஸ் நாளில் அவரை நான் நேசிக்கவும் அந்த நேசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், ஸோ இந்த நல்ல சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது அன்றைக்கே அவர் பிறந்த போதே நமக்காக அவர் ஜீவ அப்பமானார். அந்த ஜீவ அப்பத்தை உண்கிற நமக்கு மரணமோ வியாதியோ இந்த உலகத்தில் வர கொள்ளை நோய்களோ எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதன் அடையாளமாக அந்த இடத்துல அவர் அந்த தீவன தொட்டியில் கிடத்தியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்துருக்குறார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம இந்த நற்செய்தியை சொல்வோம். ஜனங்கள் வியாதிக்குள்ளும் கொள்ளை நோய்களுக்குள்ளும் கேன்சர் போன்ற கொடூர நோயின் பிடியிலும் சிக்கி தவிக்கிற இந்த நாட்களில் ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து அந்த அன்பை எடுத்து சொல்லி வியாதியிலிருந்தும் பலவித பயத்திலிருந்தும் மற்ற மனிதர்களை விடுதலையாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரதான் நம்மளை அழைத்திருக்கிறார். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.